விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். திருமுருக பெருமானின் மீதான அற்புதமான பாடலை அவனுக்கே உரித்தான அற்புதமான தமிழிலே பவ்யா ஹரிசங்கர் பாடிட துவங்கிய இந்த விழா தமிழகத்தின் பதிப்பு வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான நாள் என்பதை நிறுவக்கூடிய விதத்தில் வண்டச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய அற்புதமான நூலை வெளியிடும் விதத்தில் சரித்திரத்திலே இடம் பிடிக்க காரணமான தினமலர் இணை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடும் தண்டபாணி சுவாமிகளும் அருணகிரியாரும் வகுத்து தந்த வழியில் 6 விதமான சமயங்களை உள்ளடக்கி ஒரே சமயமாக்கி அதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் திருவுருவம் நம் முன் வரும். இதையே தங்களுக்கான சித்தாந்தமாக மாற்றி வாழ்நாளிலே அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மடத்தின் அதிபராக தமிழகம் அற்புதத்தை நாள்தோறும் தியானிக்கக்கூடிய குமரகுருபர சுவாமிகள் அவர்களோடும் மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அதி உன்னதமான முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து வைத்தது என்னவென்றால் அந்த நாடு சார்ந்த வரலாற்றை பதிவு செய்வது, அந்த நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டை பேணிக்காப்பது, இந்த நாட்டினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இவற்றை அந்த நாட்டினுடைய அதி முக்கியமான மொழியை பாதுகாப்பதின் மூலம் எடுத்துச் செல்வது என்பனவற்றை முதன்மையான ஒரு கருத்தாக கொண்டால் உலகத்தின் உன்னதமான மொழியாக அறியப்படக்கூடிய இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி சார்ந்த படைப்பாளர்கள் இவர்களுக்கான வரலாற்றை ஆகச் சிறந்த விதத்திலே பதிவு செய்திடல் வேண்டும் என்கிற நோக்கத்தை உள்ளடக்கி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளை பற்றி இனி நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்கிற விதத்திலே வரவேற்புரையிலேயே அனைத்தையும் சொல்லிவிட்ட சொக்கலிங்கம் அவர்களோடும் இந்த அற்புதமான ஒரு படைப்பு கருவூலத்தை சாத்தியமாக்கி காட்டிய பதிப்பாசிரியர் திரு சதீஷ் அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை முருகனை மட்டுமல்ல சமயத்தை உள்ளத்திலே இருத்தி எண்ணக்கூடிய மதிவாணன் அவர்களோடும் திரு ராஜேந்திரன் அவர்களோடும் கலந்து கொள்வது இரட்டிப்பு மகிழ்ச்சி. சுரண்டை என்று சொன்னால் திருநெல்வேலி பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு இயல்பாகவே தமிழ் சிறிது அதிகமாக எழுந்து நிற்கும். திருநெல்வேலி தமிழோடு ஏய்ந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு மண். அந்த மண்ணிலே ஆலகாலத்தை உண்டுவிட்ட பெருமானை, அவனில் பாதியான அம்மை அவனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து அவனை காத்ததாக அறியப்பட்ட ஒரு கதையை சுரண்டையிலே இருக்கக்கூடிய பூமி காத்த அம்மனுடைய சந்நிதியிலே 9 வயதிலே ஒரு சிறுவனால் வெண்பாவாக தர முடியும் என்றால் அதை நிகழ்த்தி காட்டியவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்.
இது இறைவனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம். தமிழின் அற்புதம் தனக்கானவர்களை தானாக தேடி சென்று அவர்களை அடையாளப்படுத்தி காட்டும் என்பதற்கான நிகழ்வு. 9 வயதிலே ஒரு சிறுவன் வெண்பாவின் இலக்கணம் சற்றும் பிறழாமல் ஒரு பாடலை அந்த அன்னையின் மீது வடித்து காட்ட முடியும் என்பதாக துவங்கி களப்பிலர்களுடைய காலகட்டத்திலே வீழ்ந்துபட்ட தமிழை 2ஆம் நூற்றாண்டில் இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை ஒரு இருண்ட பகுதிக்கு தள்ளப்பட்ட தமிழை மூவர் முதல்கள் எழுந்து நின்று 7ஆம் நூற்றாண்டில் இருந்து காத்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால், சந்தமிகு தமிழ் மறை என்று அறியப்படக்கூடிய அந்த அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்று சொன்னால், ஞான சம்பந்தனுடைய தமிழ் என்று அடையாளப்படுத்தி அந்த மொழியை அந்த சிறு குழந்தையால் உயர்த்தி பிடிக்க முடியும் என்றால், 9 வயது பாலகனால் வெண்பா பாடி தமிழினுடைய உன்னதத்தை உலகிற்கு பதிய வைக்க முடியும் என்றால், 4 வயது கூட நிறைவடையாத ஒரு குழந்தை தமிழை உயர்த்தி பிடிக்க முடியும் என்கிற காலகட்டத்தில் இருந்து தமிழனுடைய மறுமலர்ச்சி துவங்குகிறது. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் பதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்று இறைவனை ஒரு 2 வயதுக்கும் குறைவான ஒரு குழந்தை அடையாளப்படுத்தி காட்ட முடிகிறது. முதல் திருமுறை அங்கே தோன்றும். முதல் 2, 3 திருமுறைகளை தந்த அந்த அடியாரை அவருக்கு அப்பரே என்று அழைத்து தன்னையும் அவரையும் பிணைத்துக் கொண்ட அந்த முதுபெரும் மகனார் கூற்றாயினவாறு விளக்கதலீர் என்கிற பாடலை 4வது திருமுறையின் முதல் பாடலாக தந்து 4, 5, 6வது திருமுறைகளை இந்த தமிழ் மண்ணுக்கு அவர் தந்தார் என்று சொன்னால், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று இறைவனை தனது நண்பனாக்கி காட்டிய அந்த பெருமான் 7வது திருமுறையை தருகிறார். 7 திருமுறைகளோடு தமிழினுடைய உன்னதம் நின்று விடவில்லை. நாயிர் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லி காட்டிய அந்த அடியார் 8ஆம் திருமுறையை தருகிறார். 9 அற்புதங்களை 9 அற்புதமான அடியார்கள் தங்களுடைய பாடல்களின் மூலமாக தர முடியும் என்ற 9வது திருமுறை நின்றால், என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி காட்டிய ஒரு சித்தன் 10ஆம் திருமுறையை தருகிறார். 41 அற்புதங்கள் படைப்பாக மாறி நிற்கக்கூடிய 11ஆம் திருமுறை நின்றால், அடியவர்களுடைய அருமையை திருத்தொண்ட கதை என் தொகை என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி பெருமான் வடித்து காட்டியதை, திருத்தொண்டர் அந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி வடித்து காட்டியதை, பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் திருவிளையாடற் புராணத்தை தந்தார் என்றால், அவரை தொடர்ந்து 400 ஆண்டுகளுக்கு பின்னர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் என்று அடியார்களுடைய அற்புதத்தை எடுத்து காட்டினால், சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை தந்தால், புதவர்களுக்கான அற்புதமான புராணத்தை தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் அற்புதமாக வடித்து காட்டியிருக்கிறார். இந்த நூலினுடைய உன்னதம் என்ன என்பதை பதிப்புரையிலே இந்த பதிப்பாளர்கள் வடித்து காட்டியிருக்கிறார்கள். எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு செல்ல வேண்டும் என்கிற காலகட்டத்திலே, அதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருந்த வேளையிலே, எப்படி ஞானசம்பந்த மூர்த்தியும் நாவுக்கரச பெருமானும் சுந்தரமூர்த்தியும் பாடல் பெற்ற தலங்களாக இன்று நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய 267 அற்புதமான திருத்தலங்களை தங்கள் வாழ்வின் அத்தியாத்திய பகுதி வரை சென்று அலைந்து தெரிந்து கண்டு கழித்தார்களோ, அந்த தலங்களின் மீது அற்புதமான பாடல்களை வடித்து காட்டினார்களோ, அந்த தலத்தை தானும் தேடி சென்று அந்த தலங்களின் மீது 222 பாடல்களை வடித்து காட்டிய தண்டபாணி சுவாமிகள் அவர்களுடைய தமிழினுடைய உன்னதத்தை எடுத்து காட்டக்கூடிய அற்புதமான நூல் இந்த நூல்.
தமிழை மூச்சாக நேசித்தவர், எனக்கான ஒரு இறைவன் தமிழை அறியாதவன் என்று அடையாளப்படுத்த முடியும் என்றால் அந்த இறைவன் என்பவன் இல்லை என்றாகிறான் என்று பதிவு செய்திருக்கவர் தண்டபாணி சுவாமிகள். வள்ளுவன் ஓரிடத்திலே ஒரு குரலை தருவான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கடுக இவ்வுலகேற்றியான் என்று. ஒருவன் யாசித்து உணவு உண்டு தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தனி மனிதனுக்கு வரும் என்றால், இந்த உலகத்தை படைத்த கடவுளே நீ ஒழிந்து போ என்ற ஒரு அர்த்தத்திலே வடிக்கப்பட்ட குரட்பா அந்த குரட்பா. அதனால்தான் தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அந்த முண்டாசு கவிஞனால் பாட முடிந்தது. அப்படி அற்புதத்தை உள்வாங்கிய ஆயிரக்கணக்கான பாடல்களை, பழனி தலம் என்று சொன்னால் பழனியின் மீது 1000, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று நாவுக்கரச பெருமான் ஒரு பாடலை தருகிறார் என்றால் அந்த தில்லையின் மீது 1000 பாடல்கள், 7000 பிரபந்தங்கள், வேலின் மீதான பாடல்கள், வாளின் மீதான பாடல்கள், மயிலின் மீதான பாடல்கள், இவர் வடித்து தந்தவை 1,00,000க்கும் அதிகமான பாடல்கள். அருணகிரி வேண்டிய பொழுது அவனுக்கு காட்சி கொடுத்த கடவுளே, எனக்கு ஏன் இதுவரை நீ காட்சி தரவில்லை என்ற கேள்விக்கு பதில் வராத காரணத்தால் படைத்து வைத்திருந்த பெரும்பான்மையான பாடல்களை கிழித்து கடலிலே எறிந்துவிட்டு தன்னந்தனியாக நின்று பார்த்த தண்டபாணி சுவாமிகளின் படைப்பின் உன்னதத்தை காட்டக்கூடிய நூல் இந்த நூல். கம்பன் ஒரு பாடலிலே சொல்வான், முத்தமிழ் துறை போகிய உத்தம கவிஞருக்கு ஒன்று சொல்லுவன், பித்த சொன்னதும் பேதைய சொன்னதும் பத்த சொன்னதும் பண்ண பெறுவோ என்று ஒரு பாடல் தருவான். அது என்னவென்றால், ஒரு பாடலை எழுதக்கூடிய புலவன் ஒரு பாடலை எழுதிவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனுடைய அறிவின் விஸ்தீரணத்தை நாம் முடிவெடுத்து விட முடியாது. சொல்லக்கூடிய பொருள், சொல்ல நினைக்கின்ற விஷயம், இவை அனைத்தையுமே பகுத்து பார்த்து நன்றாக உணர்ந்து அதன் பொருள் தெளிவாக விளங்கக்கூடிய விதத்திலே சொல்வதன் மூலமாக மட்டுமே ஒருவன் புலவன் என்கிற தகுதியை அடைகிறான் என்பது அந்த பாடலின் பொருள். அப்படி என்றால் புலவனாக வரக்கூடியவனுக்கான இலக்கணம் இதுதான் என்று சொன்னால், அந்த இலக்கணத்தினுடைய ஒட்டு மொத்த வடிவமாக தன்னை மாற்றி காட்டியவர் தண்டபாணி சுவாமிகள். சரித்திரம் பதிவு செய்யப்பட வேண்டும். உன்னதமான கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உரித்தான எந்த நாடுமே அதனுடைய சரித்திரத்தை மறத்தல் ஆகாது என்கிற கொள்கையை தன்னகத்தே கொண்ட தண்டபாணி சுவாமிகள் ஊர்கள் தோறும் சென்று திரிந்து அலைந்து பார்த்து செவி வழியாக அவரால் அறிந்துவிட முடிந்த பல்வேறு விஷயங்களை திரட்டி படைப்பின் உன்னதத்தை தொட்டுவிட்ட படைப்பாளர்களினுடைய ஒவ்வொரு கூறுகளையுமே உணர்ந்து பார்த்து தன்னுடைய பாடல்களின் மூலம் 72 புலவர் பெருமக்களை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பாக தந்திருக்கக்கூடிய உன்னதமான நூல் இந்த நூல். வாழ்க்கையிலே எதை நாடி செல்ல வேண்டும் என்கிற ஒரு தேடல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், அந்த தேடல் இறை நோக்கிய தேடலாக அமைந்து விட்டால், பக்குவப்பட்ட மனநிலை தேவை என்பது முதல் படி. பக்குவப்பட்ட மனநிலை என்பது எனக்கான அடையாளப்படுத்தப்பட்டு விட்ட ஒரு இறைவன், அந்த இறைவன் மட்டும்தான் இறைவன் என்று நினைப்பது இளம் பக்குவம் என்கிற ஒரு நிலைமை. ஒரு கடவுளை உருவகித்துக் கொண்டு அந்த கடவுளை நினைத்திருப்பது, தியானித்திருப்பது. மனிதனுடைய அனுபவம் அந்த துறையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் என்றால், அது பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து அந்த சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட மனநிலைக்கு செல்லுதல். இது இரண்டாவது நிலை. இரண்டாவது நிலையை தொட்டுவிட்ட ஒரு மனிதன் தன்னை உணர்ந்த ஒரு நிலைக்கு செல்ல முடியும் என்றால், ஒரு காலகட்டத்திலே அவன் தன்னிலிருந்து விலகக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்வான். தன்னிலிருந்து விலகக்கூடிய அடுத்த நிலை என்பது, நான் எந்த கடவுளை நேசிக்கின்றேனோ, எந்த கடவுளை அடையாளமாக கருதுகின்றேனோ, அந்த கடவுள் தான் பிற சமயங்களையும் தன்னகத்தை கொண்டவன், பல்வேறு வடிவங்களாக அந்த சமயங்களை உருவாக்கி காட்டியிருக்கக்கூடியவன் என்பதை உணரக்கூடிய அந்த பக்குவப்பட்ட மனநிலை, தன்னை உணர்ந்த நிலை
சமயாதீனம் என்கிற மூன்றாவது நிலையாக மாறும். இந்த நிலையை தொட்டுவிட்டவர்களுக்கு இறை என்கிற ஒரு பதத்தினுடைய உண்மையான பொருள் தெரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதன் உட்பொருள் தெரியாது என்று பதிவு செய்கிறார் தண்டபாணி சுவாமிகள். இது இறையை காட்டி தரக்கூடிய அற்புதமான ஒரு பண்பட்ட நிலை. இந்த நிலையை அடைவதற்குத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஞானிகள் அத்தனை பேருமே முயன்று பார்க்கிறார்கள். தன்னை உணர்தல் எளிதான விஷயம் அல்ல. தன்னை உணர்ந்து விட்டால் போதாது, தண்ணீர் இருந்து விலக வேண்டும். தண்ணீர் இருந்து விலகினால் அது மட்டும் போதாது, தன்னிலிருந்து விலகி உலகம் அனைத்தும் ஒன்று என்பதை உணரக்கூடிய பக்குவப்பட்ட மனநிலைக்கு ஒருவனால் என்று வரப்படுகிறதோ அந்த கணத்திலேயே அவன் இறையை அடையக்கூடிய தன்மையுடையவனாக மாறுவான் என்பதை உணர்ந்துவிட்ட தண்டபாணி சுவாமிகள் அதற்கான சூத்திரங்களை அழகாக வகுத்து தருகிறார். பிற சமயங்களை நேசிப்பதை அவர் ஒருபோதும் ஒதுக்கியதில்லை. அதே போல துறவு என்பது வெறுமளவிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆசையை அடக்க வேண்டும் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஞானிகள் சொல்லி பார்த்ததுதான். அகத்திலே இருக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்களின் மீதான பற்று, உடலின் மீதான பற்று, மண்ணின் மீது, பொன்னின் மீது, பெண்ணின் மீதான பற்றுக்களை அனைத்தையுமே நாம் இதுதான் என்று அறிந்து பார்த்து விலக்கிவிட்டால் அந்த மனம் பண்பட்ட மனமாக மாறும். பண்பட்ட மனமாக மாறக்கூடிய ஒரு மனத்தினுடைய நிலையே துறவு. இந்த துறவை அடைவதற்கு அனைவருக்குமான வழியை காட்டி தந்தவர் தண்டபாணி சுவாமிகள். வள்ளலார் ஒரு பாடலிலே சொல்வார், அந்த துறவினுடைய உன்னதத்தை குறிப்பிடும் பொழுது, இன்று வருமோ நாளைக்கு வருமோ இனி என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமலக மாய இருளை அகற்றி வெளிக்குள் நுனி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று சொல்லி பார்ப்பார். உலகத்தில் இதற்கு இணையான ஒரு பாடல் இல்லை. மனிதனை அடையாளப்படுத்துவதும், மனிதன் தன்னை உணர்வதும், தன்னை உணர்ந்தவன் இறையை அடைவதும், இறையை அடைவதற்கான வழிவகைகள் இவைதான் என்று அறிய தருவதும் தான் ஞானிகள் உச்சம் என்று அறியக்கூடிய விஷயமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையை தொட்டு பார்த்த ஒருவர் அற்புதமான தன்னுடைய தமிழ் ஆற்றலின் மூலமாக 1,00,000க்கும் அதிகமான பாடல்களை ஒருவர் எழுதிவிட முடியும் என்றால் ஞானசம்பந்தமூர்த்தி 37,000 பதிகங்களை தந்தார் என்று வரலாறு சொல்கிறது. ஞானசம்பந்தமூர்த்தியை தொடர்ந்து நாவுக்கரச பெருமான் 37,000 பதிகங்களை தந்தார் என்று வரலாறு சொல்கிறது. சுந்தரமூர்த்தி பெருமானும் அதற்கு இணையான பதிகங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னார். 1,00,000க்கும் அதிகமான பாடல்களை புனைந்து தமிழின் அற்புதத்தை உயர்த்தி வைத்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அடிப்படை இதுதான் என்று காட்டி தந்து மனிதர்கள் தன்னையும் பிறரையும் ஒன்றாக பாவித்து நேசிக்க வைத்து இதையெல்லாம் தந்திருக்கக்கூடிய 72 அற்புதமான புலவர்களினுடைய வரலாற்றை பாடல்களாக மாற்றி அவர்கள் காட்டிய அவர்களுடைய பாண்டியத்தியத்தை இந்த நூலிலே பதிவு செய்து இதை தமிழ் கூடும் நல்லுலகம் எந்த காலகட்டத்திலும் அடைந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த பெருமான் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு பாடலையும் வாசித்து பார்த்து சு. வெங்கட்ராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றிலும் தமிழ் மண்ணுக்கான வரலாற்றை எழுதக்கூடிய அந்த நிகழ்விலும் தனது பெயரை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு படைப்பு அல்ல. அந்த காலகட்டத்திலே செவி வழியாக சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி அந்த செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அற்றவை அனைத்தையும் விலக்கி பார்த்து தன்னுடைய ஞானத்தையும் அதற்கு துணையாக கொண்டு இப்படித்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகையிலே அந்த அம்மையார் எந்த விதத்திலே இறைவனை நாடினார், எப்படியெல்லாம் அவர் இறைவனை நேசித்தார் என்கிற ஒரு செவி வழி செய்தி அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவர் இரவாத அன்பு வேண்டும் என்று வேண்டுகிறார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். என்ன வேண்டும்? அறவா
நான் மகிழ்ந்து ஆடி பாடி நீ ஆடும் பொழுது உன் திரு காலடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார் என்ற அந்த தன்மை செவி வழியாக ஒரு பாடலாக இவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை எந்த விதத்திலே எடுத்துக் கொள்ளலாம், அதில் இருக்கக்கூடிய இடைச்சல்கள் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்பதை அறிவார்த்தமாக ஆராய்ந்து பார்த்து தண்டபாணி சுவாமிகள் தன்னுடைய படைப்பிலே எடுத்து வைக்கிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவை எப்படி நடந்திருக்க முடியும் என்கிற ஆராய்ச்சியை பலரும் செய்து பார்த்தால் எந்த ஒரு விதத்தை அடைய முடியுமோ அதை தன் ஞானத்தால் கண்டு உணர்ந்து இந்த பாடல்களிலே அவர் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு நூலை அதற்குரிய விதத்திலே ஒரு உரை எழுதி திரு சு வெங்கட்ராமன் அவர்கள் தன்னை சிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான முயற்சியில் திரு சதீஷ் அவர்களும் சொக்கலிங்கம் அவர்களும் இவர்களுக்கு உறுதுணையாக தினமலர் இணை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தங்களை இந்த முயற்சியிலே ஈடுபடுத்தி இருப்பது ஏதோ ஒரு நூலை பதிப்பிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. தமிழுக்கான, தமிழ் மொழிக்கான, தமிழகத்திற்கான வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு பணி என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து புலவர் புராணம் ஏதோ ஒரு புராணத்தை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்கள் அடங்கிய தொகுப்பு அல்ல. தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை நாமே நேசிப்பதை விட்டுவிட்டால் வேறு எவரால் நேசித்து விட முடியும் என்பதை யோசித்து பார்த்து ஒரு சிறு பகுதிகளை ஏனும் நாம் அனைவரும் வாசித்து பார்த்து அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் அனைத்துமே நமக்கான கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் உன்னதத்தையும் எடுத்து கூறும் விதத்தை உள்வாங்கி நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு அடுத்த தலைமுறையினரையும் இதை அறியத்தர செய்து தமிழின் உன்னதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செயலில் பங்கு பெற வேண்டும் என்கிற என்னுடைய இந்த கருத்தை இங்கே பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.